தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திலகபாமா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலைமா நகர், புதுநகர், மல்லிகை அபார்ட்மெண்ட், ராஜீவ் காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மத்திய அரசு கேளுங்க, மத்திய அரசு தான் கேட்கணும்னா அப்புறம் போது எனக்கு தான் அந்த ரகசியம் செய்யுன்னு சொல்றாரு. எதுக்கு நான் கல்விக்கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாரு. உங்க கூட்டுறவு வங்கியில நீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண தெரியாதா? நண்பர்களே, பெரியவர்களே, மிக அழகாக நேர்த்தியாக வெறும் 8 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்த காமராஜர் காலமும் நம்மிடையே இருந்திருக்கிறது. என்பவர் இங்க பல இடங்களில் நான் பார்த்திருக்கிற ஒரு பேரை தெருக்களுக்கு வைத்திருக்கிறோம். காவல்துறை மந்திரியாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்திருக்கார். நம்மளோட மொழி நடத்தி ஆடுறாங்க. ஒரு வன்முறை இல்லை, ஒரு பாலியல் வன்கொடுமை இல்லை, ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் நம்ம தான் ஜெயிக்கிறோம், கண்டிப்பா ஜெயிக்கிறோம். அதை பார்த்து பயந்துதான் ஒவ்வொரு ராத்திரியும் அவங்களுக்கு வீடு தேடி வரானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம தான் ஜெயிக்கிறோம். நமக்கான சீட்டு ஒதுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் ஆர்கே நகர் ராஜேஷ் மாவட்ட செயலாளருக்கும் அவர்களுக்கும் ஒதுக்கப்பட்ட 19 நாட்களாக உங்களிடையே தொடர்ந்து நடந்து உங்களை சந்தித்து பேசி உரையாற்றி வருகின்றேன். இன்றைக்கு ஊடகங்கள் முழுக்க பெரம்பூர் தொகுதி களம் மாறி போயிடுச்சுங்கன்னு பேசுது. பெரம்பூர் தொகுதி களம் மாறி போயிடுச்சுன்னு அதுவும் விகடன் எழுதி இருக்கிறாங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். பொதுவா நான் குறை பேசுறதை அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைப்பேன். அதை விட நம்மளுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள், பிரச்சனைகள், தீர்வுகள், இதை அதிகம் பேசுவதற்கு நமக்கு தேவை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மகளிர் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டுல ஒரு நம்ம மம்பாடு காசு பத்திரமா வீட்டுல இருக்கிறது இல்ல. ஒரு நாள்ல முந்திலாம் என்னன்னா சனிக்கிழமை ஆனா காசு கடைக்கு போயிருப்போம். இப்ப காலையில 6 மணிக்கே போயிட்டு இருந்தது. உள்ள வந்ததுல இருந்து கொஞ்சம் அதை நிறுத்தி இருக்கிறோம். 6 to 12 எங்கேயாவது கடை திறந்துருக்கா? திறந்து இருந்தா கூப்பிட்டு விடுங்க, வந்துறேன். என்ன, அது திறக்க கூடாது, சட்டப்படி தப்பு. நம்ம எப்ப வேணாலும் நீங்களே போலீஸ்ல புகார் கொடுக்கலாம். காவல்துறையும் யாரு கொடுப்பாங்க, நாங்க வந்து புடிச்சு உள்ளதுக்கு போறோம் காத்திருக்கிறாங்க. நண்பர்களே, பெரியவர்களே, தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும். ஒட்டு மொத்தத்தையும் திமுக தமிழ்நாடு கூறு ஓட்டு விற்பதற்கு தயாராகி விட்டார்கள்.